1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவாகிறது என்கிற கருத்தை சிஏஜியினுடைய அறிக்கையின் வழியாக வெளியிட்டதே பாஜகவினுடைய உள்குத்து. அது நிதின் கட்கரிக்கு எதிராக நடத்திய ஒரு யுத்தம் தான் அது. அதே அவருக்கு எதிராக நடத்தணும் பிஜேபி. ஏன்னா தனிப்பட்ட முறையில அவர்களுக்குள்ள கோஷ்டி சண்டை இருக்கிறது. ஏன்னா பாஜகவிலே சீனியாரிட்டி படி பார்த்தால், தகுதியின் அடிப்படையிலே பார்த்தால், இந்த ராமர் கோயிலுக்கு முதல் செங்கலை எடுத்து கலவரத்திற்கான அந்த ரத்த அபிஷேகத்தை நடத்துவதற்கான வாய்ப்பை முதலில் தோற்றுவித்த மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி யாருன்னா அத்வானி தான். எல்லாருக்குமே தெரியும். எல்கே அத்வானி தான் இந்தியா முழுக்க இந்த இந்துத்துவ அரசியலுக்கு, இந்த கலவர அரசியலுக்கு வித்திட்டவர். அவர் எந்த இடத்துல இருக்கிறார் இன்றைக்கு? அவரை ஏன் ஓரங்கட்டினார்கள்? குஜராத்தினுடைய மாநில முதலமைச்சராக இருந்த மோடி எப்படி திடீரென்று ஒரு பெரிய பாரத பிரதமர் என்கிற இடத்திற்கு வேட்பாளராக எப்படி நிறுத்தப்பட்டார்? RSS பேக் பண்ணதுல அது ஆதரவு. RSS மட்டுமல்ல, RSS என்ன செய்யணும்? அதாவது தமிழ்நாட்டிலே எப்படி நேரடியாக பாஜக ஒரு பார்ப்பன கட்சி என்று தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ராஜாவையோ